ஏற்கனவே மக்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே திமுக ஆட்சி இருக்கிறப்ப மக்களுடைய எதிர்ப்பு ஒரு அமைதி புரட்சியாக வெளிப்படும். 2001 தேர்தலுக்கு முன்ன அப்படிதான் இருந்துச்சு, 11க்கு முன்பும் அப்படிதான் இருந்துச்சு, இப்ப 26 தேர்தலுக்கு முன்பும் அதேதான். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். விஜய் அவர்களின் ஃபேக்டர் ஆளுங்கட்சியை பெரிதும் பாதிக்கும். சார், சிஎம் பிரச்சாரம் பண்றாங்க, தொடர்ச்சியா என்ன சொல்லி பிரச்சாரம் பண்றாங்கன்னா, உங்க மேலெல்லாம், அதாவது கூட்டணி இருக்கிற தலைவர்கள் மேலெல்லாம் வழக்குகள் இருக்கு, அதன் மூலமா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதற்காக இப்படி சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு. இல்ல, இன்னொரு வார்த்தை, ஒரு முதலமைச்சர், நீண்ட நாள் அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அக்யூஸ்ட் என்பதற்கும் குற்றவாளி என்பதற்குமே, கன்விக்ட் என்பதற்கும் வித்தியாசம் தெரியாமல் அன்றைக்கு குற்றவாளிகள் எல்லாம் கூட இருக்காங்கன்னு சொல்லி பேசுறாரு. அதனால அவரு பயத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்டுகள்ல எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்கிற அளவுக்கு மக்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள். 30% கமிஷன் பெற்றுக் கொண்டுதான் வேலைகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்களே குறை சொல்லி வருகிறார்கள். அதுபோல விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மின்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து துறை ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் வரை இந்த ஆட்சியிலே போராடாத மக்களே இல்லை, பொதுமக்கள் இல்லை என்கிற அளவிற்கு இந்த ஆட்சி 21 தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் திராவிடல் மாடல் என்பதே ஒரு சீட்டிங் மாடல் என்பதாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. திராவிடர்களாகிய நமக்கெல்லாம் பெரும் இழுக்கை தேடி தருகின்ற விதமாக இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உறுதியாக இந்த ஆட்சி இந்த முறை வீழ்த்தப்படும். அந்த பயத்தினால அவர் வழக்குகள் இல்லாத அரசியல்வாதிகளே இல்லை என்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்கிறது. முதல்வர் அவர்கள் அவங்க அப்பெல்லாம் 76ல் சர்க்காரியா கமிஷன்ல தப்பிப்பதற்காக காங்கிரசுக்கு எப்படியெல்லாம் காவடி தூக்கினார்கள் என்று தெரியும். அதனால முதல்வர் பேசுவதை நாம் பெரிதுபடுத்த வேண்டாம் என்றால் தோல்வி பயத்தில் முதல்வர் அவர்கள் பேசி வருகிறார்கள். சார், இப்ப பெருசா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாஜக வேட்பாளர் பட்டியல்ல அண்ணாமலையோட பேர் இல்ல, குறிப்பா பலருக்கும் வாய்ப்பு தந்திருக்கிறாங்க, ஏன் அண்ணாமலைக்கு வாய்ப்பு தரல அப்படின்னு அது உங்களுக்கு இல்ல, என்னிடம் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே அண்ணாமலை பேசிய போது, இந்த தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை, நான் எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்கு செல்ல போகிறேன் என்றுதான் சொன்னாரு. அது கொடுக்கப்படவில்லை என்பதுங்கிறதை தாண்டி அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றுதான் என்கிட்ட சொன்னார். நான் போட்டியிடப் போவதில்லை, பாஜக சார்பாக மற்றும் என்டிஏ கூட்டணி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று சுற்றுப்பயணம் செய்வேன், பிரச்சாரத்திற்கு வருகிறேன் என்றுதான் சொன்னாரு. அதனால இதுல அவர் இப்ப நான் போட்டியிடல. அப்ப நீங்க என்ன கேள்வி எல்லாம் கேட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு கேட்டீங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு யாரும் கண்டிஷன் கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனா மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நீங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். நானா தான் இந்த முடிவை எடுத்தேன். அதுபோல அரசியல்ல இதுபோல ஒருவர் போட்டியிடாமல் போகும்போது அதுக்கு பல்வேறு யூகங்களையும் கற்பனைகளையும் நீங்கள் கற்பிப்பீர்கள். அது எல்லா கடந்த காலத்திலும் உள்ளது, இப்போயும் உள்ளது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் உறுதியாக நேற்றை கூட அவர் தொலைக்காட்சியில நிருபர்களை சந்தித்த பொழுது இதைதான் சொல்லியிருக்காரு, நான் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கூட்டணிக்காக பிரச்சாரத்துக்கு செல்வேன், உறுதியாக அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்றுதான் சொல்லி வருகிறார். பாஜகவோட மூத்த தலைவர் வான சீனிவாசன் நீங்க போட்டியிடணும்னு சொன்னாங்க, அதே மாதிரி தமிழிசை சொன்னாங்க. இவ்வளவு பேர் சொல்லியுமே அவர் ஏன் சார் அதை போட்டியிட? அவர் எல்லோரும் போட்டியிட வேணாம், நாம் பிரச்சாரத்துக்கு செல்லலாம் என்பது அவருடைய தனிப்பட்ட முடிவாகத்தான் இருக்கு. இதுல பின்னணியில அந்த அழுத்தமோ இல்ல எது வேற நீங்க நினைக்கிற மாதிரி எது தவறான விஷயம் ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதான் எப்படி சோசியல் மீடியால இது பண்றாங்கன்னா, அண்ணாமலை மன வருத்தத்துல இருக்காரு, தனியா போறாரு அப்படின்லாம் கூட சோசியல் மீடியால வர்றதெல்லாம் நம்ம ஆத்தென்டிசிட்டியா இருக்க முடியாது. அது நீங்க தொலைக்காட்சிகள்ல எவ்வளவு செய்திகள், தவறான செய்திகள் எல்லாம் சமயத்துல
தவறான தகவல்களை எல்லாம் செய்திகளாக வெளியிடுகிறீர்கள். இப்ப பாஜக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் தவாகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதனால நீங்க செய்திகள் வெளியிட்டீங்க. அது உண்மை இல்லைன்னு அண்ணன் இபிஎஸ் அவர்களும் மறுத்தார்கள், சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மறுத்தார்கள், உள்துறை அமைச்சரும் அதை மறுத்துவிட்டார். அதனால சில யூகங்கள் கிளப்பப்படுகிறது, சில வதந்திகள் செய்திகளாக்கப்படுகிற போது அதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோசியல் மீடியாவில் சில செய்திகள் தவறானவர்கள் வேண்டுமென்றே சில தகவல்களை சோசியல் மீடியா மூலம் பரப்புகிறார்கள். அதெல்லாம் பொய் என்று தெரிந்த பிறகு எல்லாரும் அதை தூக்கி எறிந்து விடுவார்கள். அதுதான் உண்மை. இப்ப நிறைய கூட்டங்களை பார்க்கணும் சார். அண்ணாமலைக்கு ஒரு தனி ஆதரவாளர் கூட்டம் இருக்கு, அவங்க இது பண்றாங்க. இன்னைக்கு என்ன அண்ணாமலை சப்ஜெக்ட் உங்களுக்கு? ஆளுங்கட்சியை பத்தி ஒரு சப்ஜெக்டே இல்லையா உங்களுக்கு? இந்த ஆட்சியில தினம் ஒரு கொலை நடக்குது. பெண்ணுக்கு பச்சிலம் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு தனியா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை வெளியில் எழுப்புவதற்கு எப்படி மடியில் நெருப்ப கட்டி கொண்டிருக்கிறார்களோ அது மாதிரி ஆண் குழந்தைகளை, பள்ளி மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை வெளியில் அனுப்புவதற்கு பயப்படுறாங்கன்னா சந்து பொந்தெல்லாம் இன்னைக்கு கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களின் விற்பனை நடமாட்டம். இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு போதைப் பொருட்கள் விற்பனையின் சந்தையாக மாறி வருகிறது. இன்னொரு கடத்தல்காரர்கள் ஹெராயின் போன்ற பல்வேறு போதை மருந்து கடத்தல பின்னணியில திமுக இருப்பதே தெரிகிறது. அதுபோல நீங்க பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் விமான ஏர் ஹோஸ்டஸ் வரைக்குமே அவர்கள் போய் எவ்வளவு துன்புறுத்துகிறார்கள் என்பதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு சகோதரர் அண்ணாமலை பற்றி நீங்க அரைக்கிறீங்களே, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அவர் அண்ணாமலையே பரம்பரை பதில் சொல்லிட்டாரு. அவர் பாஜகவின் தொண்டர், பாஜகவுக்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காகவும் சிறப்பாக செயல்படுவார் என்பதுதான் உண்மை. இப்ப ஒரு நான் நிக்கலன்னதுமே எங்க கட்சிக்காரங்களாம் வருத்தப்பட்டாங்க, எங்க நிர்வாகிகளாம் இன்னைக்கு நிக்கணும்னு சொன்னாங்க. அதோட நான் எதற்காக நிற்கவில்லை என்பதை புரிந்து கொண்ட பிறகு அமைதியாகிட்டார்கள். அது பேர் சில பேர் சீட்டு கிடைக்கலங்கிற வருத்தத்தில் திமுக கூட போறாங்க. எனக்கு அவர்களுக்கெல்லாம் உறுதியாக சீட்டு பெற்று தரணுங்கிற மாதிரி தான் விருப்பப்பட்டேன். பட் கூட்டணி கட்சிகள்லாம் கேட்கிறப்ப அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகள் நல்ல ஓட்டு வாங்கி 1000-2000 ஓட்டுல கூட்டணி கட்சிகள் கடந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள், அதெல்லாம் அவங்க தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதை நம்மால் பெற முடியாமல் போகிறது. அப்படி 11 தொகுதிகளில் நான் சொன்ன 99.5% சொன்னது 10 தொகுதி நாங்கள் கேட்ட பட்டியலில் இருந்தோம். 11வது தொகுதி நான் முசிறியை கேட்டேன், அவங்க மணச்சநல்லூர் கொடுத்தார். ஏன்னா எங்க வேட்பாளராக திரு தொட்டியம் ராஜசேகரன் போன முறை 21 மணச்சநல்லூர்ல போட்டிட்டார். ஆனா இந்த முறை அவர் திருச்சி மேற்கில போட்டிடுறேன்னு சொன்னது அந்த தொகுதியை கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அதனால எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நீங்க யாரோ ஒரு போட்டியிடலாம், அது பெரிய விஷயமாக நிச்சயம் அது எதிரிகள் தான் அதை திட்டமிட்டு சோசியல் மீடியாவில் பரப்புவாங்க. ஆதரவாளர்கள் என்ற பெயரில் கூட அதை பரப்புவாங்க. ஆனால் உண்மையா இல்லை, அங்கே உள்ள தொண்டர்கள்லாம் பிஜேபி தொண்டர்கள் தானே. அதனால எல்லாருக்கும் எல்லாம் புரியும். இல்ல அதான் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போட்டியிட காரணம் உங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இல்ல அதுல முக்கியமான பதவிகள் கொடுக்க அப்படின்றதையும் அதெல்லாம் இதுதான் இதான் சொல்றேன். இதெல்லாம் பொது வெளியில இது மாதிரி செய்திகள் இருக்கு. என்கிட்ட யாரும் அப்படி சொல்லவும் இல்லை, நான் யார்ட்டையும் போய் அப்படி கேட்கவும் இல்லை. பாராளுமன்றத்தில் இந்த வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கு. சிறுபான்மை சம்பந்தமான நிறுவனங்கள் அதிக பாதிக்கும் சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பெரிய இல்ல ஏற்கனவே காங்கிரஸ் பீடு இருந்தப்பையும் எத்தனையோ ட்ரஸ்டுகளுக்கு, குறிப்பா இந்துக்கள் நடத்துகின்ற ட்ரஸ்டுகளுக்கெல்லாம் பணம் வர்றப்ப நிறைய பிரச்சனை இருந்ததாக தகவல்கள்லாம் இருக்கு. அது ஒரு நிதிங்கிறது எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மதத்தை சேர்ந்தவர்களும் நிதி வருது, பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு வருது. அதை ஒழுங்குமுறை சட்டத்தை அதுல வெளிநாட்டில் பணம் வருவதை ஒழுங்குமுறைப்படுத்த வேணும், அதுல ஒரு கண்ட்ரோல் வேணும்னு வைக்கிறாங்க. அது சிறுபான்மையினரை பாதிக்கும் என்பது உங்களுடைய ஒரு அச்சந்தானே தவிர அது உண்மை இல்லை என்பதுதான். இப்ப நிறைய சட்டம், இப்ப குடியுரிமை திருத்த சட்டம் ஒன்றும் இந்தியாவில் உள்ள எந்த இஸ்லாமியரையும் பாதிக்கல. அதுபோல திமுக திட்டமிட்ட பாஜக ஆட்சிக்கு இங்கே விட்டால் அது தமிழ்நாட்டில் வாழ்ற சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காதுங்கிற போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில், ஒரு சில மாநிலங்களை தவிர ஆட்சி செய்வது பாஜக ஆட்சி தான்.
எங்கும் சிறுபான்மையினரோ இல்லை யாருக்கும் எந்த ஒரு அச்சமோ யாருக்கும் எந்த ஒரு துன்புறுத்தலோ எதுவும் இல்லாமல் தான் 12 ஆண்டுகளாக மத்தியிலேயும் மோடி அவர்கள் சிறப்பாக பிரதமராக ஆட்சி செய்து வருகிறார்கள். இது பாஜகவை காட்டி சிறுபான்மையர் வாக்குகளை பெற வேண்டும் என்கிற அச்சத்தில் திமுக செய்கிற கோயபல்ஸ் பொய் பிரச்சாரம் தான். சார், இப்ப நிறைய திமுகலையும் அதிருப்தி, கூட்டணியில அதிருப்தியை பார்க்க முடியுது. அது மாதிரி அதிமுகலயே வேட்பாளர்கள் அதிருப்தி தெரிவிக்கிற பார்க்க முடியாது. குறிப்பா தனபால் நான் சீட் கேட்டேன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. சாத்தூர்ல நான் சீட் கேட்டேன் ஆனா என்னை இங்க மாத்திட்டாங்கன்னு அந்த வேட்பாளர், அதிமுக வேட்பாளர். இப்படி அது இந்த தடவை தேர்தல் நிறைய இல்ல காலங்காலமா இருக்கு. இப்ப தொலைக்காட்சிகளும் சோசியல் மீடியாவும் ரொம்ப அதிகமாயிட்டதுனால இது போன்ற இது செய்திகளை பெரிதுபடுத்தப்படுகிறது. 2001 எனக்கு தெரிந்த அப்பொழுது சில பேர் தேர்தலில் சீட்டு கொடுக்கலன்னு அரசியல் விட்டு ஒதுங்கினார்கள். எனக்கு தெரிஞ்சு சில பேர் சுயேட்சையா போட்டிட்டு இருக்காங்க. இது காலகாலமாக எல்லா கட்சியிலும் நடந்து வர்றதுதான். இப்ப மீடியா வெளிச்சம் அதிகமா இருக்கு. சோசியல் மீடியாங்கிறது இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கிறதுனால இதெல்லாம் பெரிதுபடுத்தப்படுகிறது. மற்றபடி சில பேர் மாற்றுக் கட்சிக்கு சொல்வார்கள், அது எல்லா அணியிலும். சில பேர் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவிலேயே நிர்வாகிகள் எனக்கு தெரிஞ்சு வீரபாண்டியில ஒரு ஒன்றிய செயலர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார், ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப. அதுபோல இன்னும் கோயம்புத்தூர்ல எங்கேயோ ஒரு ஒன்றிய செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இது எப்பொழுதெல்லாம் தேர்தல் வரும்போது இது போன்ற நிகழ்வுகள் அங்கொன்று இங்கொன்று நிகழ்வது உண்மைதான். ஆனா அது வேட்பாளர் வெற்றியோ அது அந்த கட்சியின் வெற்றியோ என்றைக்கும் பாதித்ததில்லை. இன்னொன்னு அவர்களே கூட அதிர்ச்சி இருப்பவர்களே தேர்தல் இருங்க அதெல்லாம் சரியாகி விடுவாங்க. இதுதான் நாங்கள் இதுவரை பார்த்து வருகிற அனுபவம், எங்க அனுபவம் தான். உங்க சட்டசபை வருங்கிறாங்க, அந்த தேர்தல் பின்னாடி அதெல்லாம் நிறைய மாறும், கூட்டணியில் இருக்கவங்களும் அமைச்சராகிற வாய்ப்பெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் கூட இல்ல அதாவது திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு அது ஒரு காரணமாக அவரே சொல்றார். ஒரு மாதிரி தேர்தலுக்கு பிறகு மாற்றம் வரும்னு ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ளவரே சொல்றார். எங்க கட்சி கூட்டணியில் உள்ளவங்க யாரும் அப்படியெல்லாம் சொல்லல. எல்லா கட்சிகளும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடைய அறுதி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதே நேரத்தில் தோழமை கட்சிகள் எப்படி இப்ப என்டிஏ கூட்டணியில எல்லாம் இடம்பெற மாதிரி அறுதி பெரும்பான்மை இருந்தும் அவர்கள்லாம் இடம்பெற வேண்டும் என்ற பிரியப்படுவது இயற்கை. அதெல்லாம் தேர்தல் முடிந்ததும் அதெல்லாம் சுமூகமாக அதெல்லாம் தீர்க்கப்படும். இன்னொன்று அதிமுக தலைமையில் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமையும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். சசிகலா ராமதாஸ் காம்பினேஷன்ல அவங்க ஏற்கனவே நிறைய தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்க பட்டியல் பண்ணிட்டே இருக்கு. இது உங்களுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தும், குறிப்பா தென் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லலாம். ஆனா உண்மையா இந்த போட்டியே இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மக்கள் மாற்று சக்தியாக அதிமுக தலைமையிலான இரட்டை இலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். அதனால இது போன்ற புதிய கட்சிகள் வரவுகளோ சில இடங்களில் வேட்பாளர்களோ பாதிப்பது போல் தோன்றும். ஆனா கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா அது போன்று இருக்காது. எங்காவது அத்தி பூத்த மாதிரி ஏதோ ஒரு தொகுதியில பாதிப்பை ஏற்படுத்தலாம். அது தென் மாவட்டங்கள் இல்ல, வட மாவட்டம், தமிழ்நாடு முழுவதும் யாரோ சில சுயேட்சையா போடுறதுனாலயோ சில புதிய கட்சிகள் வரவாலோ சிலது நடக்கலாமே தவிர எங்களுக்கு தெரிந்த அமமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இங்க புதிய நீதி கட்சி வேட்பாளருக்கோ அதுபோல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கோ அதுபோல தம்பி திருமாரஞ்சிக்கோ இன்னும் இங்க கூட்டணியில் போட்டியிடுகிற கட்சிகளுக்கோ எங்கள் என்டிஏ கூட்டணிக்கு நீங்க பாருங்க, டெல்டா தென் தமிழகத்தில் எந்த பாதிப்பும் வராது. நீங்க சில பேர் இது மாதிரிலாம் சொல்றதை வச்சு 21 பாதிப்பு ஏற்பட்டதுன்னா நாங்கள்லாம் அந்த இயக்கத்தில் இருந்து வெளியேறி அம்மாவின் தொண்டர்கள் அங்கும் இங்கும் இருந்த காரணத்தினால் அதனால சில பாதிப்புகள் ஏற்பட்டது. ஆனா அந்த மாதிரி பாதிப்புகள் இன்றைக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் எங்கள் வேட்பாளர்களும் சரி கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர்களும் சொல்லுகின்ற கருத்து. அவர்கள் யாரையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்கு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த தேர்தலில் சொற்ப ஓட்டுகளே நிறைய தொகுதிகள் முடிவு செய்யப்படும் நிலையில இது மாதிரியான இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பொதுவெளியில இருக்கிற செய்திகள் தான். நீங்க தேர்தல் முடிஞ்சது பாருங்க. எப்பயுமே தமிழ்நாட்டில் மக்கள்
அங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி தான் வாக்களிப்பார்கள். அது ஆளுங்கட்சிக்கு எதிராக இன்னைக்கு திமுகவுடைய வரவு ஆளுங்கட்சிக்கு வாக்கு வங்கியை பெரும்பாலும் அது குறைக்கும். அது எங்கள் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. இப்ப போட்டி அதிமுக திமுக இடையில தான் இருக்கா, இல்ல தாவேகா வந்திருக்காங்க? இல்ல, தாவேகா தலைமையில் ஒரு அணி இருக்கு. அணி அமைந்திருந்தால், பலமான கூட்டணி அமைந்திருந்தால் அது போட்டியாக இருக்கும்னு நான் முன்னே சொல்லியிருக்கேன். ஆனால் தாவேகாவை பொறுத்தவரை திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்தியது போல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதுதான். அது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு உறுதியாக பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் திமுக பாத்தீங்கன்னா முன்ன நின்னதை விட அதிக தொகுதியில் நிற்கிறாங்க. இன்னொன்னு பல கட்சிகளை சேர்த்துட்டு இருக்காங்க. அவங்க உண்மையாவே பலமா இருந்து அவங்க ஆட்சியின் சாதனைகள்ல அவங்க நம்பிக்கையோடு இருந்தா 26 கட்சியை கூட்டணியில சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்தும். திமுக முதல்வரும் சரி, துணை முதல்வரும் சரி, அவர்கள் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டின்னு சொல்றதே அவங்க எவ்வளவு பயத்தில் இருக்காங்க. அவங்களுடைய பணபலம், அவங்க என்னதான் ஏழை எளிய மக்களை விலை கொடுத்து வாங்கலாம்னு நினைச்சாலும் இந்த தேர்தலில் உறுதியாக 2001 போல 2011 போல திமுக அணி தோல்வி விட போவது உறுதி. முதல்வர் குடும்பமே தான் இன்னைக்கு எல்லாத்தையும் இயக்குது. இதுல ஒரு சபரீசன் இல்லை, அதுமே அங்க பல மாரிசன்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே அவங்க எப்பயுமே அந்த குடும்பம் தான் இன்றைக்கு அந்த கட்சி இயக்கி ஆட்சியை அவர்கள் பிடியில தானே இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்காக தானே மக்கள் அதற்கு ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிராக இந்த முறை வாக்களிக்க இருக்கிறார். பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவோட வெற்றி பறிக்கும் சொல்றீங்க. ஆனா அதிமுகவோட வெற்றி பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்ஜின் ரொம்ப கம்மியாகும் எதிர்பார்க்கிறேன். இல்ல நீங்க பாருங்களேன், நான் சொல்றது நீங்க எதுக்கு நமக்குள்ளார இதுல போய் வாக்குவாதம். நீங்க தேர்தல் முடிந்ததும் நம்ம சந்திக்க தான் போறோம். நீங்க பாருங்க.